لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قرآن قرآن كلام قرآن بولي قرآن கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய அருமையான பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான துல்கஅதா மாதத்தினுடைய கடைசி ஜுமாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில தினங்களிலே இஸ்லாமிய 12 மாதங்களில் 12வது மாதமாக திகழக்கூடிய துல்ஹஜ் மாதம் பிறக்க இருக்கின்றது. துல்ஹஜ் மாதம் என்று சொன்னவுடன் உலகளாவிய அளவிற்கு வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு ஞாபகம் வருவது 2 காரியங்கள். ஒன்று, இறையல்லாஹ் காபாவை ஹஜ்ஜி செய்வது. இரண்டாவது, உதுஹியா என்று சொல்லப்படக்கூடிய குர்பானி. இந்த 2ம் தான் சமுதாய மக்களுக்கு ஞாபகம் வரும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் உலகளாவிய அளவிற்கு இறையல்லாஹ் காபாவை ஹஜ்ஜி செய்வதற்காக நம்முடைய பகுதியில் இருந்தும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான ஆஜிகள் புனிதமான மக்கா நகரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த அற்புதமான காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். இன்னும் ஒரு சில ஆஜிகள் இன்னும் சில தினங்களிலே புனித பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆண்டு யாரெல்லாம் புனிதமான ஹஜ்ஜி பயணத்தை மேற்கொள்கிறார்களோ அவர்களின் ஹஜ்ஜை எல்லாம் அல்லாஹ் ஹஜ்ஜை மப்ரூராக ஆக்கி வைத்து உடல் ஆரோக்கியத்தோடு ஹஜ்ஜினுடைய எல்லா கடமைகளையும் சரிவர படைத்த ஒருவருக்காக செய்து ஆபியத்தோடு உடல் நலத்தோடு தாயகம் திரும்பக்கூடிய நல்ல பாக்கியத்தை அந்த ஆஜிகளுக்கு அல்லாஹ் முழுமையாக வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் உதுஹியா என்று சொல்லப்படக்கூடிய குர்பானியை கொடுப்பதற்கு நாம் எல்லாம் தயாராக இருக்கின்றோம். இந்த நேரத்தில் உதுஹியா சம்பந்தமான சட்டங்களை கற்றுக்கொள்வது நம் மீது கடமையாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம் சொல்வார்கள், தலபுல் இல்மி ஃபதீலத்துன் அலா குல்லி முஸ்லிமீன். முஸ்லிமான ஒவ்வொரு ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் கல்வியை கற்றுக்கொள்வது கட்டாய கடமை என்று நம் உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். அந்த கல்வி என்ன கல்வி தெரியுமா? அந்தந்த நேரங்களில் எது எது நமக்கு தேவைப்படுகிறதோ, ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறார் அப்படின்னா ஹஜ்ஜினா என்ன, ஹஜ்ஜில என்ன செய்யலாம், என்ன செய்வது கூடாது என்ற அந்த ஞானத்தை கற்றுக்கொள்வது அவருக்கு கடமை. ஒருத்தருக்கு கையில செல்வம் வந்து விட்டது, ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், எவ்வளவு இருந்தால் எவ்வளவு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், அதை கற்றுக்கொள்வது அவருக்கு கடமை. பாலிகாகி விட்டோமா, பருவ வயதை அடைந்து விட்டோமா, தொழுகை கடமை. எப்படி ஒழு செய்ய வேண்டும், கடமையான குறிப்புகள் எப்படி குறிக்க வேண்டும், எப்படி தொழுக வேண்டும், அதை கற்றுக்கொள்வது அவருக்கு கடமை. இப்ப நாமெல்லாம் உலகியா கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த நேரத்துல உலகியா என்றால் என்ன, உலகியா எப்போது கொடுக்க வேண்டும், எந்த பிராணிகளை கொடுக்க வேண்டும், அந்த பிராணிகளின் வயது என்ன, எந்த பிராணிகளை கொடுப்பது கூடாது, இது போன்ற ஞானங்களை கற்றுக்கொள்வது நம் மீது கடமையாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அது குறித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்பதை சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்துவது நம் மீது கடமை என்ற காரணத்தினால் அது குறித்து சில சட்டங்களை நாம் பார்ப்போம். உலகியா என்றால் என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட பிராணிகளை அறுத்து அல்லாஹ்விற்காக பலியிடுவதற்கு பெயர்தான் உலகியா என்று சொல்லப்படும். இஸ்லாமிய மாதங்கள் 12 இருந்தாலும் கூட துல்காதா மாதத்துல குர்பானி கொடுக்க முடியாது. நம்ம வீட்டு பிரியாணிக்கு வேணா ஆட்டை அறுக்கலாம், பிள்ளைங்க கல்யாணத்துக்கு ஆட்டை அறுத்துக்கலாம், அது கூடும். ஆனா உலகியா என்று சொன்னால் 11 மாதங்களிலே உலகியா கொடுக்க முடியாது. 12வது மாதமாக இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தில், துல்ஹஜ் மாதத்திலும் 29 நாட்களோ 30 நாட்களோ அல்ல, துல்ஹஜ் மாதத்தில் பிறை 10, அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீ 3 நாட்கள், மொத்த 4 நாட்கள், அதாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய 10, 11, 12, 13 இந்த 4 நாட்களில் அறுபடக்கூடிய அந்த பரிப்பிராணிக்கு பெயர் தான் உலகியா என்று சொல்லப்படும். எல்லா பிராணிகளையும் நாம் கொடுக்கலாமா? கோழி சாப்பிடுகின்றோம், மான் சாப்பிடுகின்றோம், விலாக்கறி சாப்பிடுகின்றோம், இவைகளை குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னா அவைகளை குர்பானி கொடுப்பது கூடாது. அதற்கென்று சில பிராணிகளை இறைவனும் இறை தூதரும் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டினார்கள். அந்த பிராணிகளில் ஏதாவது ஒன்றை தான் நாம உலகியா கொடுக்க முடியும். இது குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே 108வது அத்தியாயம் 2வது வசனத்திலே சொல்லுகின்றான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். பெருநாள் அன்று ஃபஜ்ர் தொழுகை குர்பானி கொடுக்க கூடாது, உலகியா கொடுக்க கூடாது, அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பெருநாள் தொழுகை தொழுக வேண்டும், தொழுக பின்னால் தான் அறுக்க வேண்டும். எங்காவது ஒரு இடத்துல போய் இவர் தொழுதா போதும். இவர் மகளான 10 மணிக்கு வச்சிருப்பாங்க, சில இடங்கள் இன்னைக்கும் 10 மணிக்கு தான் ஈதுல் அல்ஹா அன்று, தியாக திருநாள் அன்று தொழுகை வைக்கிறார்கள். இவர் 10 மணிக்கு தொழுது எப்ப ஆட்ட அறுக்க, எப்ப உரிக்க, எப்ப வைக்க, ஏழைகளுக்கு எப்ப கொடுக்க, இவர் வயிற்றுல எப்ப போட. அதனால பெருநாள் அன்று சூரியன் உதயமாகிவிட்டால், ஒரு ஈட்டியின் அளவு உயர்ந்து விட்டால் பெருநாள் தொழுகை நடத்தப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அந்த வழிமுறைகளை கற்றுத் தருகிறார்கள். இப்ப பெரும்பாலான மகல்லாக்கள்ல ஃபஜ்ர் தொழுகை முடிந்து விட்டதா, அரை மணி நேரத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் தக்பீர், ஒரு 10 நிமிஷம் அறுப்பின் முறைகள், அப்புறமா ஒரு 6:45 7 மணிக்கு தக்பீர் கட்டி 7:15 அவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்து விடுகிறார்கள். இதுதான் சுன்னத்தான நடைமுறை என்பதாக மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த பின்னால்
அந்த 10 ஆண்டுகளும் ரசூலுல்லாஹ் உலஹியா கொடுத்திருக்கிறாங்க. ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 5139வது ஹதீஸாகவும் முஸ்லிம் என்ற கிதாபில 3635வது செய்தியாகவும் பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹா உலஹியா கொடுத்தார்கள். பிகபுஷைன் 2 ஆடுகளை கொடுத்தார்கள். 2 ஆடு. இப்ப நான் ஒரு ஆடு கொடுத்தா போதும், 2 ஆடு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2 ஆடு கொடுத்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். ஒரு நபருக்கு ஒரு ஆடு, பாதி ஆடுதான் கொடுக்க கூடாது. நீ ஒரு 5000 ரூபாய் தாங்க, நீங்க ஒரு 5000 ரூபாய் தாங்க, 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவோம். ஆட்டுல கூடாது. இன்னைக்கு சமுதாயத்துல ரொம்ப பேர் என்ன செய்யறாங்கன்னா, அண்ணன் நம்பி எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டு 9 பங்கு 10 பங்கு. ஆடு மாடுல கூட 7 பேர் தான், ஒட்டகத்துல கூட 7 பேர் தான். ஆனா மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாத காரணத்தினால் ஆட்டில் இன்னைக்கு 8 பேர் 9 பேர் பங்கு வைக்கிறாங்க. யாருக்குமே குர்பானி கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆடுகளை கொடுத்தார்கள். அது எப்படிப்பட்ட ஆடு தெரியுமா? அம்லஹைன், கருப்பும் வெள்ளையும் கலந்த ஆடு. அதாண்டி கருப்பு வெள்ளையா பார்த்தா நம்ம கொடுக்கணும்னா கியாமத்து வரைக்கும் கொடுக்கவே முடியாது. கிடைச்ச ஆடுகளை கொடுக்கலாம். ரசூலுல்லாஹ் கொடுத்த ஆட்டின் நிறம் கருப்பும் வெள்ளையும் கலந்தது. அக்ரலைன், கொம்புள்ள ஆடு. தபகஹுமா பியதிஹி, யாரு குர்பானி கொடுக்கிறாரோ அவர் தான் கையினால் தான் அறுக்கணும். தனக்கு அறுக்க தெரியலனாக்கா வேற ஒருத்தர் கொடுக்கணும். அந்த வேற ஒருத்தர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். பல ஷரத்துகள் இஸ்லாத்துல இருக்குது. அவர் போதை பார்க்க வாயில போட்டிருக்க கூடாது, மக்களை இருக்கக்கூடாது. அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும், சுன்னத்தை பேணக்கூடியவராக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். தபகஹுமா பியதிஹி, தன் கையினாலேயே அந்த 2ஐயும் அறுத்தார்கள். வஸம்மா வகப்பர, அறுப்பதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹ் சொன்னார்கள். அதே நேரத்தில் தக்பீரும் சொன்னார்கள் என்று அந்த ஹதீஸின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏன் ரசூலுல்லாஹ் 2 ஆடு கொடுத்தாங்க? 10 வருஷம் 2 ஆடு. அப்ப 10 வருஷத்துல 20 ஆடுகள் ரசூலுல்லாஹ் உலஹியா கொடுத்தாங்க. 2 ஆடு எதற்கு அப்படின்னா, ஒரு ஆடு இந்த சமுதாயத்தில் ஏகத்துவ கலிமாவை மொழிந்த முஸ்லிம்களில் உள்ள ஏழைகள் சார்பாக ஒரு ஆடை கொடுத்தார்கள். ஒரு ஆடு தான் சார்பாக கொடுத்தார்கள் என்று அந்த ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, உலஹியா என்பது கடமை அல்ல, ஃபர்ல் அல்ல, சுன்னத்தின் முஅக்கதா. சுன்னத்தின் முஅக்கதானா என்ன அர்த்தம்? அந்த சுன்னத்தை பொதுவாக விட்டுவிடக் கூடாது. என்னால முடியல, நான் செய்யல அப்படின்னா குற்றவாளி கிடையாது. என்னால முடியும் ஆனா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அவர் குற்றவாளியாக மாறிவிடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். எந்த பிராணிகளை நாம் குர்பானி கொடுக்கலாம், உலஹியா கொடுக்கலாம், அந்த கேள்விக்கு அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவான ஒரு பதிலை தருகிறது. திருக்குர்ஆனுடைய 22வது அத்தியாயம் சூரத்துல் ஹஜ், அந்த அத்தியாயத்தில் 34வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான் பாருங்கள். வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சக்கன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வழிபாட்டு முறையை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஒவ்வொரு சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயமா அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவார்கள், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். வணக்கம்ங்கிற வார்த்தைகள் கூட அடுத்தவர்களை பார்த்து கூடாது என்று சொல்லுகின்ற அற்புதமான மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். வணக்கம் நாம சொல்லும் பொழுது உன்னை நான் வணங்குறேன்னு அர்த்தம் தமிழ் அகராதியில. அல்லாஹ்வை வணங்குறோமா, இவரை நாம வணங்குறோமா? அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். அப்ப இந்த இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த மட்டும் நம்முடைய வழிபாட்டு முறை என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை வணங்க வேண்டும். வணக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்விற்கு மட்டும்தான். பிரார்த்தனையா அது வணக்கம், அல்லாஹ் தான் கேட்கணும். நேர்ச்சையா அது ஒரு வணக்கம், அது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் செலுத்த வேண்டும். உலஹியா என்பது வணக்கம், அது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அந்த பிராணி அறுபட வேண்டும். வேற யாருக்காகவும் நாம உலஹியா கொடுப்பது கூடாது. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
என்பது ஒரு புறம் இருக்க, மன்னிக்கப்பட முடியாத சிறுக்கான ஒரு குற்றத்தில் அது கொண்டு போய் நம்மை தள்ளிவிடும் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் தெளிவாக சொல்கின்றார்கள். கிறிஸ்துவ சமுதாயமா அவர்கள் அல்லாஹ்வைத்தான் வணங்கும்படி ஏவப்பட்டார்கள். ஆனால் ஏறிய அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு நபியை கடவுளாக அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். இந்து சமுதாயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் இஷ்டப்பட்ட தெய்வங்களை வணங்குவார்கள். ஆனா இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு புதிதாக வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமியர்கள் மாற்று சமுதாயத்தினுடைய அந்த அவர்களின் கொள்கைகளை கொச்சைப்படுத்தி பேசுகின்றார்களே, இஸ்லாத்திலே அதற்கு அனுமதி கிடையாது. லக்கும் தீனுக்கும் வலியது, உன் மார்க்கம் உனக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. நீ ஓ வழியில போ, நாங்க குடிக்கிற மாட்டோம். நாங்க எங்க வழியில போவோம், நீ குடிக்கிற கூடாது. இதுதான் இஸ்லாமிய கொள்கை. யார் என்னத்தை வணங்கினாலும் மறுமையில போய் பதில் சொல்ல போறாங்க. நாம அவர்களை கொச்சைப்படுத்தினால் அறிவு இல்லாமல் ஞானம் இல்லாமல் அவங்க யாரை திட்டுவாங்க? அல்லாஹ்வை திட்டுவார்கள். நீங்க திட்டுவாங்களா இல்லையா? உங்க இஸ்லாத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதா? அப்படிலாம் ஒருத்தர் பேசுறாரு. அதுக்கு என்ன காரணம்? நான் ஏன் அடுத்தவர்களை பற்றி கொச்சைப்படுத்த வேண்டும்? உங்களை ஒழித்து கட்டுவோம் என்று ஏன் நாம் சொல்ல வேண்டும்? தயவு செய்து நாவடைக்கு பேச வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் அதைத்தான் சொல்கின்றான், வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சக்கன். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வழிபாட்டு முறையை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். லியதுகுரு இஸ்மல்லாஹி அலாமா ரஸகஹு மின் பஹீமத்தில் அன்ஆம். சாதுவான கால்நடைகளை அவர்களுக்கு வழங்கியதற்காக, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வழிபாட்டு முறையை நாம் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே பேசுகின்றார். இந்த பஹீமத்துல் அன்ஆம் இருக்கு பாருங்க. பஹீமத்துல் அன்ஆம்னா என்ன அர்த்தம்? அன்ஆம்னா கால்நடைன்னு அர்த்தம். ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த மூன்றுக்கும் தான் கால்நடை என்று சொல்லப்படும். இப்ப நானும் நீங்களும் கால்நடை நடக்கிறோம். நம்மளை பார்த்து யாரும் ஏன் கால்நடைகளான்னு கூப்பிட முடியுமா? நாம கால்நடைகளை கட்டுப்பட மாட்டோம். நாம எல்லாம் ஹைவானு நாத்திக்கும். அரபியில சொல்லுவாங்க, பகுத்தறிவுள்ள ஒரு உயிரினம். ஆனால் கால்நடைகள் என்றால் பெருமானார் விளக்கம் கொடுப்பார்கள். ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த மூன்றை மட்டும்தான் குர்பானி கொடுக்க வேண்டும், உலகையா கொடுக்க வேண்டும் என்று இந்த வசனத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தருவார்கள். இந்த மூன்று பிராணிகள்ல 8 வகை இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார். 3 பிராணி தான். ஆனா இந்த 3 பிராணிகளில் எதை வேண்டுமானாலும் குர்பானி கொடுக்கலாம். அது 8 வகை என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். 8 வகை என்ன தெரியுமா? திருக்குர்ஆனுடைய 6வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்துக்கு பேரு அன்ஆம் தான், கால்நடைன்னு தான் பேரு. அது 143 144 2 வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகின்றார், சமானியத்த அஸ்வாஜின் 8 வகைகளை உலகியா கொடுக்கலாம். 8 வகை என்ன தெரியுமா? மினல் லஹ்மி இஸ்னைன். லஹ்ம் அப்படின்னா செம்மறி ஆடுன்னு அர்த்தம். செம்மறி ஆட்டுல ஆணையும் கொடுக்கலாம், பெண்ணையும் கொடுக்கலாம். ஆணாடும் கூடும், பெட்டை ஆடும் கூடும். வமினல் மாஸி இஸ்னைன். மாஸ் அப்படின்னா அரபில வெள்ளாடுன்னு அர்த்தம். வெள்ளாட்டில் ஆணையும் கொடுக்கலாம், பெட்டை ஆட்டையும் கொடுக்கலாம். அப்ப 4 ஆயிடுச்சா? அடுத்து அல்லாஹ் சொல்றான், வமினல் இப்லி இஸ்னைன். ஒட்டகத்தில் 2 வகை, ஆண் 1 பெண் 1. 6 ஆயிடுச்சு. வமினல் பக்கரி இஸ்னைன். மாட்டில் 2 வகை, அது ஆணாக இருக்கலாம், காளையாக இருக்கலாம், பசுவாக இருக்கலாம். இன்னைக்கு இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பசுவை அவர்கள் தெய்வமாக வழங்கி வருகிறார்கள். அதனால இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நாம் ஒரு சமூகம் கடவுளாக வணங்கக்கூடிய பசுவை முடிந்த அளவிற்கு நாம் தவிர்த்துக் கொண்டு காளை மாடுகளை குர்பானி கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்மை அண்டி வாழக்கூடிய இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பசுவை அவர்கள் தெய்வமாக வணங்குகின்றார்கள், கடவுளாக அவர்கள் வணங்குகின்றார்கள். எனவே குர்பானிங்கிற பேர்ல இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த வணக்கம்ங்கிற பேர்ல அவங்க மனசை நம்ம புண்படுத்துவது கூடாது. நாம ஒதுங்கி வாழ்ந்தால் ஒரு காலத்தில் அவர்கள் உணர்வார்கள், நாம வணங்கக்கூடிய தெய்வத்தை அவங்க கடவுளுக்கு அவங்க படைக்க மாட்டேங்கிறாங்களே, உலகையா கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, இவ்வளவு பக்குவமா வாழ்றாங்களே,
அப்ப அந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய எண்ணத்தை உள்ளத்தில் போட்டால் கூடிய சீக்கிரத்துல நம்மோடு சேர்ந்து அவர்களும் உலகியா கொடுக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமுதாயமாக உருப்பெறுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆக சில பேர் நினைக்கிறாங்க பெட்டான கொடுக்க கூடாது, ஆணை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று தவறான ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க. ஆனா அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்றான், இந்த 8 வகைகள்ல எதை வேண்டுமானாலும் நீங்கள் கொடுக்கலாம் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அருமையானவர்களே, இதுக்கு வயசு என்ன? பிறந்த ஆடு மாடு ஒட்டகத்தை கொடுக்கலாமா அப்படின்னா மார்க்கத்துல கூறாது. நமக்கு தேவைக்கு நாம் அறுக்கலாம். ஆனா அல்லாஹ்விற்காக உலஹியா கொடுக்கும் பொழுது அதற்கு சில நிபந்தனைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கின்றார்கள். ஒரு ஹதீஸை நாம் திறந்து பார்க்கின்றோம். அபூதாவூத், இப்னு மாஜா, நசாயி, அஹ்மது போன்ற நூல்கள்ல சஹீஹான செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அஹ்மது உள்ள செய்தியை பார்ப்போம். 13828வது செய்தி. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். லா ததுபஹு இல்லா முஸின்னத்தன், முஸின்னாவை தவிர நீங்கள் அறுப்பது கூடாது. முஸின்னா என்ன அர்த்தம்? பருவ வயதை அடைந்த குட்டின்னு அர்த்தம். பருவ வயதை அடைந்த குட்டியை தவிர நீங்கள் உலகியா கொடுப்பது கூடாது. அப்ப உலகியாவிற்காக வேண்டி ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ நாம் தேர்வு செய்யும் பொழுது அந்த 3 பிராணிகளும் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். சரி, இப்ப நீங்க கேட்கறீங்க, ஆடுக்கு பருவ வயது அடைஞ்சிட்டா, மாடு பருவ வயதை அடைந்து விட்டதா, ஒட்டகத்திற்கு பருவம் ஏற்பட்டு விட்டதா, நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதற்குத்தான் முஹத்திஸீன்கள், ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை ஆய்வு செய்து ஆடு மாடு ஒட்டகத்தை ஆய்வு செய்கிறார்கள். ஒரு ஆடு எத்தனை வயசுல பருவ வயதை அடையும், ஒரு மாடு எத்தனை ஆண்டுகளிலே பருவ வயதை அடையும், ஒரு ஒட்டகம் எப்போது பருவ வயதை அடையும். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அதாவது செம்மறி ஆடாக இருந்தால் பிறந்த 6 மாதத்திலேயே அது பருவ வயதை அடைந்துவிடும். அப்ப செம்மறி ஆட்டுல 6 மாத குட்டி 1 வயசு குட்டி மாதிரி இருந்தா தாராளமாக நம்ம என்ன செய்யலாம்? குர்பானிக்காக தேர்வு செய்யலாம். ஆனால் வெள்ளாடாக இருந்தால் மாலகு சனத்தோல், அதுக்கு 1 வயசு ஆகணும். 1 வயசு ஆகி 2வது வயசுல அது காலடி எடுத்து வைத்தால்தான் அந்த பிராணியை நாம் குர்பானிக்காக தேர்வு செய்ய முடியும். செம்மறி ஆடாக இருந்தால் 6 மாதம், வெள்ளாடாக இருந்தால் 1 வயசு, மாடாக இருந்தால் மாலகு சனத்தானி, அதுக்கு 2 வயசு ஆக வேண்டும். இப்படி மாலகு 5 சனவாத்தின், ஒட்டகமாக இருந்தால் அது 5 வயசானால்தான் பருவ வயதை அடையும். அப்ப 5 முடிஞ்சு 6 காலடியை வைத்தால் அந்த பிராணியைத்தான் குர்பானிக்காக நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்று இந்த ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால பெரும்பாலான இஸ்லாமியர்களின் வீடுகள்ல ஆடு வளர்த்தி கட்டி போட்டாங்க. சில வீடுகள்ல மேலப்பாளையம், கடையூர், காயப்பட்டனம் இந்த மாதிரி முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் மாடுகளை வாங்கி விட்டார்கள். இந்த சமுதாயம் என்ன செய்து தெரியுமா? நபிமார்களை கேவலப்படுத்துகிறார். எப்படி கேவலப்படுத்துறாங்க? இந்த ஆடு மாடுகளுக்கு இஸ்மாயிலுக்கு பேர் வைக்கிறாங்க. இஸ்மாயிலுங்க வா, இஸ்மாயிலு போ, இஸ்மாயிலு தின்னு, இஸ்மாயிலு பரு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய ஞாபகமா அவங்க கொடுப்பாங்களா? மார்க்கத்தினுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? ஒரு நபியின் பெயரை பிராணிகளுக்கு சூட்டுவது ஹராம் என்றே எழுதுகின்றார்கள். நீ இஸ்மாயிலா எந்த இஸ்மாயிலை கூப்பிடுற? எந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக அல்லாஹ் இந்த குர்பானியை உலகியாவை இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்தினாரோ அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இஸ்மாயிலே எங்க வா, இஸ்மாயிலே நீ போ, அதுக்கு ஒண்ணும் விளங்குறது இல்லை. ஏதோ சட்டம் கேட்க யாரோ கூப்பிடுவாங்க. இப்ப நான் கூப்பிட்டா கூட இஸ்மாயிலா வந்துடும். ஆனா நபிமார்களை கொச்சைப்படுத்துவதாக இருக்கின்ற காரணத்தினால் மார்க்க அறிஞர்கள் அந்த மாதிரி பெயர் சூட்டாதீங்க அப்படின்னே சொல்றாங்க. நான் சென்ற ஆண்டு கூட நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கிறது. வெட்டை ஆனாங்க என்னப்பா செய்வீங்க? இஸ்மாயில் பீவின்னு நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது மார்க்கத்தில் உகந்த காரியம் இல்லை என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இறைவனுக்காக நாம் அறுத்து பலியிடக்கூடிய
அந்த உலகியா பிராணி குறையில்லாத பிராணியாக இருக்க வேண்டும். என்னப்பட்ட குறைகள் ஹதீஸ்கள்ல தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. நசாயி, அபூதாவுது, தாரமி, இப்னு மாஜா போன்ற நூல்கள்ல சஹீஹாக பதிவு செய்யப்படுகிறது. கண் பார்வை இல்லாத பிராணி. ஒரு ஆடு மாடு ஒட்டகத்துக்கு கண் பார்வை இல்லை, நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்ணாஸ்பத்திரிக்கா கூட்டு போக முடியும்? இறைய நீட்டுறோம், அது வேற ஒரு பக்கமா போகுது அப்படின்னா கண்ணு தெரியலன்னு அர்த்தம். ஒரு பக்கம் புல்லா இருக்குது, இது புல்லு இல்லாத பகுதிக்கு போகுது அப்படின்னா அதுக்கு கண் தெரியலன்னு அர்த்தம். அது ஒரு குறை. அந்த குறையுள்ள பிராணியை வீட்டுல உள்ள கல்யாணங்களுக்கு நாம் அறுத்துக்கலாம், வீட்டுல சமையல் பண்றதுக்கு அறுத்துக்கலாம். ஆனா உலகியா என்று வரும் பொழுது அந்த பிராணி ஓசல கிடைச்சா கூட, ரேட்டு கம்மியா கிடைத்தாலும் கூட அதை நாம் தேர்வு செய்வது கூட. காது கேளாத பிராணி நாம கூப்பிடுறோம், அது பேசாம நிக்குது, அப்ப காது கேட்கலன்னு அர்த்தம். வெளிந்து எழுப்பும் தோடுமாக உள்ளது, எப்ப பார்த்தாலும் கரிந்து கொண்டே இருக்கின்றது. பள்ளி இல்லாத பிராணி, பல்லுதான் விழுந்துருச்சு, எப்படி இற சாப்பிடும்? இற சாப்பிட்டா தான் சதை வைக்கும், அடுத்தா கூட 4 பேருக்கு ஏழைகளுக்கு அந்த இறைச்சியை நாம் கொடுக்க முடியும். அதுல பள்ளி இல்லாத பிராணி. கொம்பு உடைந்த பிராணி, ரொம்ப பேரும் அதான் சந்தேகம் கேட்கிறாங்க. ஒரு 4 இன்ச்சுக்கு கொம்பு இருக்குன்னு வச்சுக்குவோம், அதுல மூன்றில் ஒரு பகுதி உடைந்திருந்தால் தாராளமாக கொடுக்கலாம். மூன்றில் 2 பகுதி உடைந்து விட்டால் அந்த கொம்பு உடைந்த பிராணிய நாம என்ன செய்யக்கூடாது? உதவியாவிற்காக தேர்வு செய்வது கூடாது. கெட்டி போட்ட இடத்தில் இருந்து அறுத்தின்ற இடம் வரையிலும் நடந்து வர முடியாத அளவிற்கு கால் நொண்டியாக இருந்தால் அந்த பிராணிகளையும் நாம் குர்பானிக்காக தேர்வு செய்வது கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நாம ஒரு பிராணியை வாங்கி இருக்கிறோம், அந்த பிராணி குர்பானிக்காண்டி வாங்கி இருக்கிறோம், திடீர்னு தொலைஞ்சு போயிட்டு 2வது இருக்கு வாங்கி காசு கொடுத்து வாங்குறதுக்கு வசதி இல்லை, அல்லாஹ் மன்னித்துக் கொள்வான். இவர் ஒரு பிராணியை வாங்கி விட்டுருக்கிறாரு, ஆடையோட மேய்ச்சிட்டு போயிட்டான். 2வது என்ன செய்யறாரு? ஒரு ஆடு வாங்கிட்டாரு, குர்பானி கொடுக்கிற அன்னைக்கு தொலைஞ்சு போற ஆடு வந்து நிக்குது. இப்ப இவர் 2ஐயும் சேர்த்து குர்பானி கொடுக்க வேண்டும். காரணம் என்னன்னா, இவருக்கு இந்த வாய்ப்பு இங்க கிடைக்கவே செய்யாது. ஒரு ஆட்டை கொடுக்கவே ரொம்ப பேர் என்ன யோசிக்காங்க தெரியுமா? 10,000 ரூபாயா, 20,000 ரூபாயா, குறைஞ்ச ரேட்டுக்கு கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிற இந்த காலகட்டத்துல தொலைந்து போன ஆடும் வந்துவிட்டால் அதையும் சேர்த்து அறுக்க வேண்டும் என்று கண்ணியத்திற்குரிய இமாம்கள் நமக்கு அழகான சட்டங்களை சொல்லி தருவார்கள். அருமையானவர்களே, கர்ப்பமான பிராணியை அறுக்கலாமா என்றால் அறுக்கலாம், மார்க்கத்தில் கூடும். ஆனாலும் அதை தவிர்த்துக் கொள்வது நல்லது என்பதையும் இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஆடாக இருந்தால் ஒரு நபர் சார்பாகத்தான் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு சில கிராமங்கள்ல இஸ்லாமியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டை அறிந்து கொள்ளாத காரணத்தினால் குடும்பத்துல எல்லாத்தையும் 500, 1000 வாங்கி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி ஒரு ஆட்டை அறுத்து எல்லோருக்கும் குர்பானி நிறைவேறி விட்டது என்று தவறான தப்பு கணக்கு போடுறாங்க. இது மார்க்கெட்டில் கூடாது. நான் எங்க வீட்டுல சம்பாதிக்கிறேன்னா, நான் சம்பாதிச்ச காசுல நான் தான் குர்பானி கொடுக்கிறோம். நான் கொடுத்தா என் மனைவி, என் பிள்ளைகளுக்கு அந்த நன்மை கிடைத்துவிடும். இப்ப நான் சம்பாதிக்கிறேன், என் பையன் சம்பாதிக்கானா, என் பையன் சம்பாத்தியத்துல அவன் தனியா கொடுக்கிறோம். அவன் ஏன் லிஸ்ட்ல வரமாட்டான், என் மனைவி வருவாங்க, என் தந்தை வருவார்கள், என் பேரம்பேத்திகள் வருவார்கள், அவர்களுக்கு அந்த நன்மை கிடைத்துவிடும். அப்ப குடும்பத்துல எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்களோ, ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி இப்ப அப்படிதான் ஆகிட்டு, பிறந்த குழந்தைங்க ஆபீஸுக்கு போய் போடுவாங்க, அப்படி இருக்குது. அப்ப யார் யாரு சம்பாதிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அந்த குர்பானியை கொடுக்க வேண்டும். சில பகுதிகளில் பார்த்தோம்னா குடும்பத்துல 7 பேருக்கு குர்பானி கடமைனா அந்த 7 பேருக்கு சேர்த்து ஒரு மாட்டை பிடிச்சிருக்காங்க, ஒரு ஒட்டகத்தை பிடிக்கிறாங்க. மார்க்கெட்டில் தாராளமாக கூடும். ஆனால் ஆடு என்பது ஒருவர் தான் கொடுக்க வேண்டும். 2 நபர் சேர்ந்தாலும் கூடாது, 3 நபர் சேர்ந்தாலும் கூடாது, யாருக்குமே குர்பானி கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி மாலிக்ல 920வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நஹர்னா மக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமை ஹுதைபியா, ஹுதைபியா அந்த உடன்படிக்கை நடந்த நாளே, அந்த ஆண்டு, அதாவது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு, அந்த ஆண்டில் நாங்கள் ஒரு ஒட்டகத்தை
7 நபர்கள் சார்பாக அறுத்தோம், ஒரு மாட்டை 7 நபர்கள் சார்பாக நாங்கள் அறுத்தோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த காளைகளுக்கு என்ன செய்வாங்கன்னா காய் அடிச்சிருவாங்க. அது நல்லா பொறுத்து வளரட்டும் என்பதற்காக வேண்டி காயடிப்பார்கள். அதாவது தெளிவாக சொல்வதாக இருந்தால் ஆண்மை நீக்கம் செய்து விடுவார்கள். அந்த விந்துதான் வெளியாகாம அது இறைச்சியோடு என்ன செஞ்சிடும், அதிகமான இறைச்சியாக மாறிவிடும். இப்படி காயடிக்கப்பட்ட பிராணியை கொடுக்கலாமான்னா தாராளமா கொடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டுகள்ல 20 ஆடுகளை உலகியா கொடுத்தார்கள். அதுல பெரும்பாலும் காயடிக்கப்பட்ட பிராணி தான். நானா சொல்லல, அஹ்மதுல 24,699வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி அவர்கள் கொடுத்தார்கள் மௌஜூ ஐனி. மௌஜூ ஐனி அப்படின்னா காயடிக்கப்பட்ட 2 பிராணியும் அறுத்தம். அந்த 2 பிராணிகளும் காயடிக்கப்பட்டது. அதைத்தான் பெருமானார் என்ன செஞ்சாங்கன்னா குர்பானி கொடுத்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 நாட்கள்ல துல்ஹஜ் மாதம் பிறக்க இருக்கின்றது. இந்த குர்பானி கொடுப்பதற்கு யாரெல்லாம் நியத்து வச்சிருக்கிறார்களோ துல்ஹஜ் பிறை பிறந்து விட்டால் அவர்களின் பிராணி அறுபடுகின்ற வரையிலோ, அதாவது முடியை களைவதோ நகம் வெட்டுவதோ கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார்கள். ஏன்னா நம்முடைய நண்பர்கள் ஹஜ்ஜில இருக்கிறாங்கள, அவங்க இஹ்ராம் ஆடையில இருக்கும் போது முடி வெட்டுவது கூடாது, முடியை பிடுங்குவது கூடாது, நகம் வெட்டுவது கூடாது, உடம்புல எந்த முடியும் நீக்குவது கூடாது. குளிக்கும் போது தானா விழுந்து அது குற்றம் அல்ல. இவரால் விரும்பி ஒரு முடியை பிடுங்கினார் அப்படின்னா அதுக்கு தம்மு வாஜிபாகிவிடும். ஒரு ஆடோ ஏதாவது தர்மமாக கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 5233வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இதா தஹலல் அஷ்ரு வ இன்தஹு உல்ஹியா, ஒருவர் உல்ஹியா கொடுப்பதற்கு நாடி அந்த துல்ஹஜ் மாதம் பிறந்து விட்டால் பலா யௌகுதுன ஷஹரா, உடம்புல உள்ள எந்த முடியும் களைவது கூடாது. வலா யக்லிமன்ன ஸுஃபரா, நகங்களை வெட்டுவது கூடாது. கூடாதுன்னா ஹராம் அளவுக்கு போகாது. இவருக்கு திடீர்னு தலையில பேரு வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோம், மொட்டை அடிச்சுக்கலாம். நகத்துல நகை சுத்து புண்ணு வந்துட்டு வச்சுக்கிறோம், நகத்தை வெட்டி கொள்ளலாம். நான் வெட்டத்தான் செய்வேன், நான் முடியும் எனக்குத்தான் செய்ய வேண்டாம், அவர் குற்றவாளியாக ஆகிவிடுவார் என்பதையும் இந்த ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறது. யாருக்கு குர்பானி கொடுப்பதற்கு வசதி இருந்தோ குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் கொழுந்திடலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல தடுக்கிறாங்க. தடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப குர்பானி என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு இபாதத். குர்பானி கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர்கள், வசதி உள்ளவர்கள். வசதினா என்ன வசதி? சகாத்தை கொடுக்கிற அளவுக்கு தன்மை இருக்கணும், வெள்ளி இருக்கணும், காசு இருக்கணும், அந்த வசதி அல்ல. இந்த 3-4 நாட்கள்ல ஒரு நாள்ல ஒரு ஆடு வாங்குற அளவுக்கு வசதி வந்துருச்சுன்னா அதனால லாட்டரி டிக்கெட்டை நம்பிட்டு இருக்க கூடாது, வட்டி காசை நம்பிக்கிட்டு இருக்க கூடாது, ஹலாலை மட்டும் நம்ப வேண்டும். ஒரு கடன் வர வேண்டிய கடன் திடீர்னு வந்துச்சு, ஒரு 10,000 ரூபாய் கையில வந்துருச்சு. 10,000 ரூபாய்க்கு ஒரு குட்டி பிடிக்க முடியுமா? ஒரு குட்டியை பிடிக்கணும். அது ஒரு ஷேர் சேர முடியுமா? ஷேர் சேர வேண்டும். வாங்கி அந்த பிராணிகளை அறுத்து உலகையா கொடுக்க வேண்டும். வீட்டுல வெள்ளடிக்க காசு இல்ல, பெயிண்ட் அடிக்க காசு இல்ல, என் மனைவி கர்ப்பமா இருக்கிறா, என் மனைவிக்கு மாதவிடாய் காலமா இருக்குது, எங்க அப்பா இருந்து 40ஆம் பாத்தியா ஓட்டல, நான் குர்பானி கொடுக்க மாட்டேன்னு சொல்வதற்கு மார்க்கத்துல யாருக்கும் அனுமதி இல்லை. கடமைகளை பொறுத்த மட்டிலும் எதன் காரணமாகவும் அந்த கடமை பின்பறை செய்யாது, பிற்படுத்த முடியாது. ஒண்ணு மௌத்தா போகணும் அல்லது அவர் முர்த்தத்தாக மனம் மாறி செல்ல வேண்டும். இந்த 2 நாளை தான் அவருடைய கடமை அவரை விட்டு நீங்கும் என்பதையும் மார்க்கம் தெளிவாக சொல்லுகிறது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை நாம் பேசினோமோ, எதை நாம் கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து வராதவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.